வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கு நம்ம பெரியார் குறித்து பார்ப்பதாக இருக்கிறோம். பெரியார் குறித்து நம்முடைய நேயர்களுக்கே நிறைய மாற்று கருத்துக்கள் உண்டு என்பதை நான் அறிவேன். பெரியார் குறித்து ஒரு காணொளியை நான் பதிவேற்றம் செய்த பொழுது மிகவும் ஓரளவுக்கு எரிச்சல் ஊட்டக்கூடிய அல்லது வருத்தப்பட வைக்கிற கமெண்ட்ஸ் எல்லாம் போடுறாங்க. உண்மையிலேயே பெரியார் அந்த அளவுக்கு என்ன தீங்கிழைத்திருக்கிறார் என்ற ஒரு கேள்வி நம்ம முன்னால் இருக்குது. இந்த காணொலியை பொறுத்த வரைக்கும் தத்துவார்த்தமாக அவருடைய பங்களிப்பு எத்தகையதாக இருந்திருக்கிறது என்பதை நான் எப்படி புரிந்து கொள்வது என்பதை பற்றி தான் நான் பேசுகிறதா இருக்கேன். சமீபத்தில் இந்து தமிழ் திசை பத்திரிகை ஒரு தொகுப்பு ஒன்று வெளியிட்டாங்க. அந்த புத்தகம் என்றும் தமிழர் தலைவர் அப்படின்னு போட்டு பெரியாரை அட்டப்படம் போட்டு அவரை பற்றிய முழுக்க பல்வேறு அறிஞர் பெருமக்கள், எழுத்தாளர்கள், மிக சாதாரண மக்கள் கூட எழுதியிருக்கக்கூடும். அப்படி நிறைய பேருடைய கான்ட்ரிபியூஷன்ஸை வச்சு வெவ்வேறு தலைப்புகளில் ஒரு புத்தகத்தை வெளியிட்டிருக்காங்க. இந்த புக்கு பெரியாருடைய ஒரு பன்முகத்தை காட்டுது. இதில் பார்த்தா நானும் கூட அதில் ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறேன், நவீன சாருவாகன் பெரியார் என்ற தலைப்பில். உண்மையிலே நாம் ஒட்டுமொத்தமாக புரட்டி பார்க்கும்போது நாம் பெரியாரை குறித்து ஒரு காணொளியை தத்துவ பரிமாணத்திலே பேச வேண்டும் என்று முடிவு செய்து தான் இன்றைக்கி நம்ம இதை தயாரித்திருக்கிறோம். இந்திய தத்துவ வரலாற்றை எடுத்தால் அது இரண்டாக பிரிச்சிடுறாங்க. நமக்கு தெரியும், ஆஸ்திகம், நாஸ்திகம்னு. இந்த நாஸ்திகம் என்று சொல்லப்படுவது கடவுள் மறுப்பான நாத்திகம் அல்லன்னு நமக்கு தெரியும். ஆத்திகம் என்பது வேதத்தினுடைய அதிகாரத்தை ஏற்றுக்கொள்கின்ற மரபாக நாம் பார்க்கிறோம். இந்திய தத்துவ ஞானம் என்றாலே அது வேதாந்தம் சார்புடையதுதான் என்ற அளவிற்குத்தான் வெளிநாடுகளில் அறிந்திருக்கிறார்கள். ஈவன் பௌத்தம் கூட அவங்க எப்படி பார்க்குறாங்கனாக்கா அது அவங்கவுங்க நாட்டு தத்துவம் மாதிரி ஆயிடுச்சு. இப்போ பௌத்தம் பல நாடுகளில் பரவி இருக்கிறது. புத்தரை இங்கே இந்தியாவோட கனெக்ட் பண்ணால் கூட தத்துவ ரீதியாக அது எடுபடலைன்னு தான் நம்ம பார்க்குறோம். சமணமும் அப்படி தான். சாருவாகம் அவங்களுடைய படைப்புகள் எல்லாம் அன்றே ஒழிக்கப்பட்டு விட்டன, எரிக்கப்பட்டு விட்டன. இன்னும் சொல்லப்போனால் பௌத்த கோயில்கள் எல்லாம் பல கோயில்கள் இந்து கோயில்களாக மாற்றப்பட்டிருக்கும் வரலாற்று கண்டுபிடிப்புகள் எல்லாம் நமக்கு இருக்கின்றன. அது நிறையா சொல்கிறாங்க. அது உள்ளுக்குள்ளே ரொம்ப கான்ட்ரவர்சி இருக்குது. இருந்தாலும் ஆய்வாளர்கள் இது புத்தருடைய கோயில்தான் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். அது ஒரு புறம் இருந்தாலும் கூட எப்படி நிகழ்கிறது, எப்படி ஏன் மாற்றணும், ஒரு பௌத்த கோயிலை ஏன் மாற்றணும்னாக்க எந்த தத்துவம் அல்லது எந்த சமயம், தத்துவம் என்று சொல்வதை விட சமயம் என்பது தான் சரியாக இருக்கும். நம்ம ஒரு குழப்பத்தை உண்டாக்கிறோம். சமயத்தையும் தத்துவத்தையும் ரெண்டுத்தையும் ஒன்றாக்கிக்கிறோம். பெரும்பாலும் சமயத்துக்குள்ளே இருக்கிற தத்துவங்கள் நாங்கள் தான் சரியானது அப்படின்னு ஒரு மார்த்தட்டி கொள்ளும் விஷயத்தை தான் நம்ம பார்க்குறோம். சமயங்களுக்குள்ளே இருக்கிற பூசல்கள் உண்டானதற்கான காரணம் கூட நான் தான் சரி என்று ஒவ்வொரு சமயமும் முன்வைப்பதால் தான் நிகழ்கிறது சார். இதுதான் இந்த நிலையில் பார்க்கும்பொழுது, இப்படி கோயிலிலே மாற்றும்பொழுது சாருபாகர்களுடைய நூல்கள் எல்லாம் அழிக்கப்பட்டு விட்டன என்று சொல்லுகிறார்கள் வரலாற்று ஆய்வாளர்கள். நிறைய டெக்ஸ்ட் புக் அழிக்கிறது. நாலந்தா பல்கலைக்கழகம் என்பது ஏன் அழிக்கப்பட்டது, அது ஒரு அறிவு கூடும். அப்படி தான் நமக்கு தெரியும், இலங்கையில் கூட நூலகங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டன. ஸோ உங்களுடைய அறிவை அறிவு ஆராய்ச்சி அல்லது பங்களிப்புகளை ஒழித்து விட்டால் அது வேறு வழி இல்லாமல் அடுத்த தலைமுறையானது திசை திருப்பப்படும். இப்படி தானே வரலாற்று தன்மை இருக்கிறது. இப்படி இந்திய தத்துவ ஞானப்பரப்பு என்றால் நாம் அறிந்தது போல அது ஆத்திகம், நாத்திகம் என்று பிரிவாக பார்க்கிறோம். இந்த ஆத்திக பிரிவு தான் அதன் மீதான சாட்டப்படும் ஒரு வலுவான குற்றச்சாட்டு என்னவாக இருக்கிறது என்றால் அது ஆரியர்களுடைய பண்பாட்டு விஷயத்தை கொண்டது. அது ஆரியர்கள் கைவர் கணவாய் வழியாக இங்கே பரவி அவர்களுடைய கலாச்சாரத்தை நம்ம மீது திணிச்சிட்டாங்க அப்படின்றது தான் பெரிய குற்றச்சாட்டாக வைக்கப்பட்டு வருகிறது. நம்ம அறிவோம். இந்த கைவர் கணவாய் கூட ஒன்றும் பெரிய உஸ்பெஸ்கிஸ்தான் அங்கே பக்கத்தில் இமயமலைக்கு அந்த பக்கம் இருக்கக்கூடிய ஒரு கணவாய், அதன் வழியாக நடந்தே வந்துடலாம். அது ஒன்றும் அந்த காலத்தில் பெரிய விஷயமா இருந்ததுக்கான வாய்ப்பு இல்லை. வந்திருக்கிறார்கள், வந்தார்கள் இல்லை என்பதை விட வருவதற்கான வாய்ப்புகள் தான் இருக்கின்றன. வந்ததுக்கான சான்றுகளும் நிறைய நம்மளால் இப்போ
எடுக்கப்படுகின்றன. இன்னொரு பண்பாட்டு ரீதியாக ரொம்ப ஸ்ட்ராங்கான எவிடன்சஸ்லாம் இருக்குது. அதில் உள்ள போய் இப்போ விவாதத்துக்குள்ளே போன்ற அவசியம் இல்லை. ஆனால் அதனுடைய ஆரிய பண்பாடானது தான் வேத பண்பாடாக இங்கே நிலை ஒன்றி நின்று விட்டது. ஒரு பண்பாடு என்று சொல்லும் பொழுது அதுவே எத்திக்கல் கோட்ஸை சொல்லிக் கொடுப்பாங்க. அறக்கோட்பாடு எப்படி இருக்கணும், ஒருத்தர் எப்படி சிந்திக்கணும், எந்த கடவுளை வணங்கணும், எப்படி வணங்கணும், அதற்குரிய புனித நூல்கள் என்ன, சட்டங்கள் என்ன, புனித சட்டங்கள் என்ன, சட்டங்களை மீறினால் எம்மாதிரியான தண்டனை கொடுக்கப்படும், கடவுள் என்பவர் யார், இதெல்லாம் அமைஞ்சு தான் ஒரு சமய கோட்பாடு என்பது. சாதாரண மக்களுக்கு இந்த உள்ளுக்குள்ள தத்துவத்துக்குள்ளே போய் ஆத்மா பிரம்மா இதெல்லாம் பற்றி யோசிக்கிறது இல்லை. அவங்க இந்த வாழ்க்கையினுடைய பிரச்சனைகளுக்கு பதிலாக ஒரு ஒரு என்ன சொல்கிறது, சொலேஸ்ன்னுவாங்க, நம்முடைய மனதுக்கு ஆறுதலாக இருக்கக்கூடியதாக அந்த மதத்தையும் பார்க்கிறார்கள், கடவுளையும் பார்க்கிறார்கள். அப்படி பார்த்து கொண்டிருந்த பரப்பில் இந்த மதம் என்பது ஒரு அடையாள சின்னமாக வலுவாக ஊன்றப்பட்டு வருவதை நாம் அறிவோம். இந்த தருணத்தில் தான் இந்திய தத்துவ பரப்பில் நம்ம என்ன வேலை நடக்குதுன்னு பார்த்தாக்க, ஒரு பக்கம் இந்த ஆத்திக மரபானது அதனுடைய பல்வேறு வண்ணங்களில் இருக்கிறது. அது பல்வேறு கடவுள்கள், பல்வேறு வண்ணங்கள், பல்வேறு வழிபாட்டு முறைகள் எல்லாம் இருந்தாலும் அது ஒரு ஆத்திக மரபாக கட்டமைக்கப்படுகிறது. இன்னொன்று தான் நமக்கு தெரியும் நாத்திக மரபுன்னு நம்ம சொல்கிறோம். இந்த நாத்திக மரபு என்பது வேதத்தினுடைய அத்தாரிட்டியை மறுக்கிற மரபாக பார்க்கிறோம். அதில் புத்தர் தான் தலைவர், மகா தலைவர் அவர் தான். அவர் ரொம்ப ஆழமாக முறையில் அவர் நுணுக்கமான முறையிலையும் தன்னுடைய மறுப்பை தத்துவார்த்தமாக பதிவு செய்து பரப்பியும் விட்டார். அவர் சாதி மதம் இல்லை என்பதுதான் அவருடைய அடிப்படையான விஷயம். அதுவே ஒரு விஷயம். ஆன்மாவும் இல்லைன்ட்டார். பிற்காலத்தில் இந்த கர்மாவும் புத்தரை பொறுத்தவரைக்கும் கர்மா என்பது இந்த பிறப்பிலே முற்பிறவியில் செய்தால், முற்பகலில் செய்தால் பிற்பகலில் விளையும்ன்ற ஒரு தத்துவத்தோடு அதை புரிந்து கொள்கிறார்கள், அவ்வளோதான். ஆனால் பிற்காலத்தில் அது ஒரு மதமாக மாறும் பொழுது அதற்குள்ளுக்குள்ளே வெவ்வேறு மாற்றங்கள் ஏற்பட்டு அது சமயங்களுக்குள்ள அத்தனை தீமைகளையும் தன்னுள்ளே பெறுவதற்கான முயற்சிகளை எடுத்து வருவது தான் வருத்தமான விஷயமா இருக்குது. ஆனால் நாம் பேசக்கூடிய பௌத்தம் என்பது அப்படி அல்ல. அது ஆன்மா இல்லாத ஒரு 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 விஷயத்தை பேசுகிறோம். கடவுளை பற்றி புத்தர் பேச முடியாதுன்ட்டார். அப்போ இப்படியாக அந்த வேதங்களுடைய அடிப்படையான கூறுகளை மறுத்து தான் பௌத்தத்தினுடைய தத்துவ கோட்பாடுகள் உருவாக்கப்படுகின்றன. அது பரவலான பொழுதுதான் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையிலே இந்த வேத அதிகாரத்தை கையில் எடுத்த பல்வேறு நபர்கள் வெவ்வேறு கருத்தாக்கங்களை முன்வைக்கிறார்கள். நமக்கு தெரியும், அந்த கடவுள் இருக்குதுன்னு சொல்ல வேண்டியிருக்கு, கர்மா தேரி இருக்குதுன்னு சொல்ல வேண்டியிருக்கு, முன்ஜென்மம் இருக்குது, ஆன்மா இருக்குது, இது அத்தனையும் நிலைப்படுத்தி சொல்ல வேண்டிய கடவுள் இருக்கிறது. கடவுளின் அடிப்படையிலும் இந்த ஜென்ம விளக்கங்களின் அடிப்படையிலும் தான் நம்முடைய நன்மை தீமைகள் அமைகின்றன என்பதும், நம்முடைய கர்மா என்பது எப்படி இருக்க வேண்டும் என்பதை நாம் எப்படி தீர்மானிப்பது என்பதெல்லாம் நிறைய விளக்கங்கள் நம்ம ஏற்கனவே நிறைய காணொலிகளை எல்லாம் பேசிட்டோம். அப்போ இந்த தருணத்தில் தான் நாத்திக மரபானது ஆசிகம் உட்பட பெரும்பாலும் ஓரங்கட்டப்படுகிறது. மக்களும் இம்மாதிரியாக இருக்கக்கூடிய பெரும்பாலான மக்கள் என்ன பண்ணுறாங்கனாக்கா, ஒரு பெரிய கடவுள் கொண்ட ஒரு பெரிய தத்துவங்களை வலிமையாக சொல்லக்கூடியவர்கள் கொண்ட பரப்பிற்கு தங்களை நகர்த்தி கொள்கிறார்கள். இந்த மாதிரி இது ஒரு ரொம்ப புத்தரை பொறுத்த வரைக்கும் அறிவு தான் ஆயுதம். சிந்தித்து நீங்கள் உண்மையை அறிய வேண்டும் என்பது அதுதான் அவருடைய போக்காக இருக்கிறது. இப்படி அறிவெல்லாம் கொண்டு ரிஜெக்ட்லாம் பண்ணி திங்க் பண்ணி பார்த்து செய்யறதை விட யாரோ வழிகாட்டுறாங்க பின்னால் போயிடலான்ற அளவுக்கு தான் இங்கே மக்கள் கூட்டம் இருந்திருக்கிறார்கள். நம்ம பெரிய படிப்பெல்லாம் ரொம்ப கம்மியாக தான் இருந்ததுன்றது நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். நம்ம சும்மா மார்த்தட்டிகிட்டு இருக்கலாம், நம்ம பெரிய அறிவாளிங்கன்னு. யாரோ எங்கேயோ கொஞ்சம் பேர் சில விஷயங்களை கண்டுபிடித்து இந்த மக்களை கொடுத்தது தானே தவிர அனைத்து மக்களும் எல்லாவற்றையும் ஆராய்ந்து பார்த்து எது சரி என்று சிந்திக்கக்கூடிய ஒரு பண்பாட்டு வெளி இந்த நாட்டிலே இருந்ததாக தெரியவில்லை. நமக்கு ஏழ்மைதான் அதிக அளவிலே தாண்டவமாடிக்கொண்டிருந்தது. கல்வி என்பது கூட எல்லாருக்குமான கல்வியாக இல்லை என்ற ஒரு சூழலில் எப்படி இந்த அறிவை எடுப்பது? இந்த தருணத்தில் தான் நான் பெரியாரை ஒரு நாத்திக மரபுடைய நீட்சியாக பார்க்கிறேன். அவரை நான் நவீன சாருவாகன் என்று குறிப்பிட்டிருக்கிறேன். இன்னொரு விதமாக பார்த்தா பின்னிவீனத்துடைய கூறுகளை எல்லாம் அவர் உள்ளடக்கி வச்சிருந்தாலும் கூட அவர் மாடர்னிசத்தினுடைய பிரதிநிதியாகத்தான் இருக்கிறார். இந்த பின்னவீனத்துவம், மாடர்னிசம் இது குறித்து நம்ம பேசியிருக்கிறோம் என்றாலும் கூட இந்த காணொலி பார்க்கின்ற நேயர்களுக்காக சின்ன விளக்கம். பின்னவீனத்துவம் என்பது ஒரு மையம், ஒரு உண்மைக்கு ஒரு மையம் என்பதை ஏற்றுக்கொள்வதில்லை. அதே மாதிரி ஒரு பெரும் கதையாடல் ஒரு வார்த்தை சொல்கிறாங்க இல்லையா, மெட்டா நெரேட்டிவ்.
ஒரு பெரிய கடவுள், பெரிய சித்தாந்தம், அதுதான் எல்லாவற்றுக்குமான பதில் சொல்லக்கூடிய சித்தாந்தம் அப்படிலாம் அவங்க ஏற்றுக்கலை. எல்லா உண்மைகள் என்பது பலவாக இருக்கின்றன. அதுதான் வந்து சமண மதத்தில் அநேகாந்தவாதம் என்ற பெயரில் வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுறாங்க. உண்மை என்பது புத்தரை பொறுத்தவரை சூன்யமாக உண்மையாக இருக்கிறது. இங்கே தான் பெரியார் அதை அப்படி எடுத்துக்கிட்டு சொல்கிறார். பெரியார் வந்து இந்த வெங்காயம்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை சொல்லியிருக்கிறார் விளக்கமாக. வெங்காயம் என்பது உரித்து பார்த்தால் ஒன்றுமில்லாமல் போகக்கூடியதான், கடைசியில் சூன்யம் தான் மிச்சமாகும் என்பதை அவர் பௌத்தத்துக்கு அவ்வப்போது மிக நெருக்கமாக வந்து செல்வதை நாம் பார்க்க முடிகிறது. இந்த பின்னவீனத்துவம், நவீனத்துவத்தை அவ்வளவு எடுத்துக்கொள்ளக்கூடிய பின்னவீனத்துவம், நாத்திகம், இதெல்லாம் வந்து அப்படியே பட்டும்படாமல் அப்படியே பௌத்தத்தோட கைகோத்து விலைக்கு போவதை நாம் பார்க்குறோம். இப்போ கராராக வரையறுத்து ஒரு ஃப்ரேம் ஒர்க்கில் பண்ண முடியாது. இந்த வகையில் பார்க்கும்போது பெரியாருடைய பங்களிப்பு என்பது எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று பார்க்கும்பொழுது அவர் வந்து அவருடைய ஃபிலாசபின்றது வந்து சும்மா ஏதோ போகிற போக்கில் அவர் சொல்லலைங்க. அவர் வந்து டீப்பாக வந்து விஷயங்களை படித்து அனலைஸ் பண்ணியிருக்கிறாரு. அது மக்கள்கிட்ட கொடுக்கணுன்ற ஒரு வெறி அவருக்கு இருக்கிறத நான் பார்க்குறேன். அந்த வெறியில் வந்து தான் அனலைஸ் பண்ணதை மக்களுடைய மொழியிலே வந்து அதை வந்து தெரிவிக்கின்றார். அப்படி பார்க்கும்பொழுது அவர் வந்து ஃபிலசாபிக்கல் இஷ்யூஸை டிஸ்கஸ் பண்ணுறார். ஃபிலசாபிக்கல் இஷ்யூஸ்னால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் என்னென்னாக்க இந்த ஆன்மா, பிரம்மா, கடவுள், முற்பிறவி, இப்பிறவி, அப்புறம் வந்து ஸ்தூல சரீரம், சூக்ஷ்ம சரீரம், இந்த மாதிரியான விஷயங்கள் இது அத்தனையும் அவர் வந்து அறிவுபூர்வமாக டிஸ்கஸ் பண்ணுறாரு. ஒரு தத்துவார்த்தமான பங்களிப்புகளை வந்து அவர் கொடுத்துருக்கிறார். அதுதான் வந்து அவருடைய பங்களிப்புகள் உள்ளே போய் பார்த்தோன்னாக்க இவ்வளவு தியரிட்டிக்கலான டிஸ்கஷன்ஸை வந்து பெரியார் வைத்திருக்கிறாருன்னு வியப்பு கூட மேலிடக்கூடும். எல்லாரும் கடவுள் இல்லவே இல்லைன்னு சொல்லிட்டாரு. இதுதான் அவர் கேவலமாக பேசினார், பார்ப்பனர்களை திட்டினார், பிராமணர்களுக்கு எதிராக இருந்தார், இந்துக்களுக்கு எதிராக பேசினார். இந்த மாதிரியான விஷயங்கள் தான் பரப்புரையாக இருக்கின்றன தவிர அவர் தத்துவார்த்தமாக எப்படி உரையாடலை கொண்டு சென்றார் என்று பார்ப்பது மிக குறைவாக இருப்பதாக நான் கருதுகிறேன். அப்போ பெரியாரை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு நாத்திகவாதி தான் என்றாலும் கூட அவர் வந்து அறிவு சார்ந்த பரப்பில் தான் இயங்கி இருக்கிறார். அவருடைய நாத்திகம் என்பது அறிவின் பார்ப்பட்டதுன்னு பார்க்குறோம். இந்த அறிவு என்பது எதற்காக கையில் எடுக்கிறார் என்றால் இந்த மக்களுக்கான சமத்துவம், மக்களுக்கான நீதி. இங்கே வந்து இந்திய சமூகத்தில் அப்போ இருந்த சூழல் வந்து மிக முக்கியமாக கணக்கில் எடுக்கிறோம். அதுதான் பெரியார் வந்து கேரளாவில் போய் கூட ஃபைட் பண்ணார். வைக்கம் வீரர் இன்னைக்கு கொண்டாடிக்கிட்டு இருக்காங்கன்னா அவர் ஒரு நாள் 2 நாள் அந்த போராட்டம் தான். அதை பார்த்து அதற்காக எழுச்சியாக குரல் எழுப்புவது என்பது தான். அவர் காந்தியோட 10 வயசு சின்னவர் நினைக்கிறேன். காந்தியோடையே தான் செயல்பட்டார். ஆனால் ஒரு கட்டத்தில் காந்தி மிக மிக கடினமாக மறுத்து அவர் வந்து விலகி வராரு. காந்தி மிக மிக வலுவாக எதிர்த்து வெளியில் வராரு. அதே மாதிரி அவருக்கு எதிராகவே பல கருத்துக்களை முன்வைக்க தொடங்குகிறார். இது எல்லாமே வந்து ஒரு தீவிரமான அறிவின் பார்ப்பட்ட செயலாக தான் செய்திருக்கிறார். உங்களை பிடிக்காது அதனால் நான் மறுக்கிறேன் அப்படின்ற விஷயம் இல்லை. அந்த கருத்தின் அடிப்படையில் தான் அவருடைய மோதல்கள் நிகழ்ந்திருப்பதை நம்ம பார்க்குறோம். அப்போ பெரியார் வந்து ஒரு சீரியஸான ஒரு ஃபிலாசபராக ஆயிருக்க முடியும். நான் பார்க்குறேன் அவரை பெர்ட்ரண்ட் ரசல் மாதிரி நான் வந்து அவரை பார்க்குறேன். ஒரு புறம் மாடர்னிசத்தினுடைய நவீனத்துவம் வந்து எப்பயுமே அறிவை கொண்டு ஆராய்ச்சி செய்யக்கூடியது. வாய் ஐ எம் நாட் எ கிறிஸ்டியன் பெர்ட்ரண்ட் ரசல் எழுதின புக்குக்கு ஒரு பக்கம் எதிர்ப்பு, ஒரு பக்கம் வரவேற்பு இருந்தது. அறிவு சார்ந்த ஒரு அலசலை வந்து நான் அவரிடம் பார்க்கிறேன். அவருடைய இந்த திட்டுறது, இந்த மக்கள் மத்தியில் வந்து ரொம்ப கோபமாக பேசுறது, அப்புறம் நிறைய செயல்பாடுகள் செய்கிறது, இதெல்லாம் ஒரு புறம் நீங்கள் விலக்கி பார்த்தாலும் கூட அவர் தத்துவத்தினுடைய அந்த தீவிரமானது நமக்கு புரியும். அதாவது தத்துவத்தில் என்ன பிரச்சனைன்னு பார்த்தாக்க நம்ம 1000 தத்துவங்களை பேசலாம். அது வந்து ப்ராக்சிஸ்ன்னுவாங்க. தியரி அண்ட் ப்ராக்டிஸ்ன்றது தான் ப்ராக்டிஸ்ன்னுவாங்க. இந்த தியரிக்கும் ப்ராக்டிஸ்க்கு நடுவில் நிறைய கேப் இருக்கும். பொதுவாக பார்த்தீங்கன்னாக்க ஆன்மீக தத்துவங்கள்லாம் பெரும்பாலும் அது ஒரு 100 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கும். அது எத்தனை பேர் வந்து ஊழியாக கரைந்து போனார்கள் என்பது கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. இதுக்கிடையில் நிறைய சூக்ஷ்ம உலகத்தினுடைய பயணங்களும் பல்வேறு உலகங்கள் உருவாக்கப்பட்டு அந்த உருவங்களெல்லாம் மனிதனுக்கு தெரியாது என்று சொல்லி பிறப்புகளெல்லாம் உருவாக்கி அது நிறைய ஒரு பிரம்மாண்டமான ஒரு கட்டமைப்பாக இருக்கிறது. ஆனால் அதற்கான ஒரு அனுபவம் என்பது வந்து ஒரு சிலருக்கு வேணால் கிடைத்திருக்கக்கூடும். ஆனால் எல்லாரும் கிடைக்கல. இதுதான் பெரியார் வந்து முன்வைக்கிற விஷயம் தான். நீயே வச்சுக்கோ அந்த விஷயத்தை. இது எல்லாருக்குமானது இல்லைன்னு போது ப்ராக்டிக்கலாக வந்து ஃபிலாசபியை கனெக்ட் பண்ண விரும்புகிறார். இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய அநீதிகளுக்கு எதிராகத்தான் வந்து தத்துவமானது செயல்பட வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டை எடுத்துகிறார். அதன் அடிப்படையில் தான் தன்னுடைய சிந்தனை போக்குகளை அமைத்துக் கொள்கிறார்.
இந்த சிந்தனை போக்குகள் தான் பிற்காலத்தில் வந்து பெரியாரியம் என்ற அளவிற்கு வந்து இன்று பேசப்பட்டு நிற்கின்றது. இப்போது இவருடைய தேடல் என்பது அறிவு சார்ந்த தேடல்னு சொன்னோம். அதே சமயத்தில் பின்னை நவீனத்துவத்தினுடைய ஒரு 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 சில அம்சங்கள் தென்படுவதாக நம்ம சொன்னோம். பின்னவீனத்துவத்தினுடைய அம்சங்கள் என்னவென்றால் அது டோட்டலாக ரீசன் மூலமாக ஒரு ஒட்டுமொத்த ட்ரூத் உண்மையை கட்டமைப்பதை வந்து அது அனுமதிப்பதில்லை. ரீசனிங் கூடாதுன்னு சொல்ல, எல்லாத்துக்குமான ஹெகல் மாதிரி ஒரு அப்சல்யூட் ரீசனிங்னு ஒன்று கிடையாதுன்னு தான் சொல்கிறாங்க. ரீசனிங்கிறது அந்தந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய சமூக நீதிகளின் அடிப்படையில் தான் நம்ம அந்த பகுத்தறிவை பயன்படுத்த வேண்டும் என்ற நிலைப்பாடும் பின்னவீனத்துவத்தில் நம்ம பார்க்குறோம். அப்போது தமிழ்நாட்டினுடைய ஒரு டெரிடான்னு கூட நான் அவரை சொல்லுவேன். எனக்கு கட்டுடைப்பு என்பது தான் என்னுடைய தத்துவ போக்காக நான் பார்க்கிறேன். ஒரு பெரிய ஃபிலாசபி அவர் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணல, ஒரு மெத்தடாலஜி தான் அவர் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காரு. இவருடைய மெத்தடாலஜி என்பது என்னவாக இருக்குது என்றால் ஒரு 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 பெரிய தீரியை கட்டமைப்பதற்காக இல்லை, நிறைய கட்டப்பட்ட தீரியையும் கோட்பாடுகளையும் பண்பாட்டு வெளியில் இருக்கக்கூடிய பல்வேறு பழக்க வழக்கங்களையும் கேள்விக்குட்படுத்துவது, அதை வந்து விமர்சனம் செய்வது, இதுதான் வந்து அவருடைய ஃபிலாசபியாக இருக்குது. அவர் கேட்குறாரு, நான் என்ன பண்ணுறேன், நான் ஃபிலாசாபிக்கலாக டிஸ்கஷன் பண்ணுறேன். முதல்லலாம் சொல்கிறார், நான் ஃபிலாசாபிக்கலாக டிஸ்கஸ் பண்ணுறேன். இந்த டிஸ்கஷன் உங்களுக்கு என்ன கோபத்தை கொடுக்குது? நீங்கள் சொன்னது தான் சரின்னு நீங்கள் வந்து கோவப்படுறீங்க, ஆனால் நான் கேட்குற கேள்விக்கு பதில் கொடுக்க மாட்டேன்றீங்க அப்படின்னு ஆத்திக நண்பர்களை பார்த்து அவர் வந்து சில சமயங்களில் பேசிக்கிறது பார்க்குறோம். ஆக இவரை வந்து ஒரு விஷயம் தெளிவாயிட்டார். இந்த உலகமானது பொருளால் ஆனது ஆகும், ஜடம்தான் உண்மையானது. இந்த ஆன்மா என்பது தனியாக எதுவும் கிடையாது. இந்த ஃப்ரேம் ஒர்க்லேருந்து தொடங்கவே தான் அவர் சாருவாக்கா ஃபிலாசபின்னு சொல்கிறோம். இந்த ஆன்மாவை நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணின்னு வச்சுங்க, தனி ஒரு என்டைட்டி ஆன்மான்னு ஒரு தனியாக ஒன்று இருக்குது அப்படின்றத வந்து நீங்கள் நிராகரிச்சிட்டீங்கன்னாக்க லைஃப் வந்து ரொம்ப ப்ராக்டிக்கலாக மாறிடும். அந்த ப்ராக்டிக்கல் உலகத்துக்கு ஒரு நீதி தேவைப்படுது. அந்த நீதியை எதன் அடிப்படையிலே சமைப்பது என்ற ஒரு கேள்வி இருக்குது. ஏனென்றால் நம்ம ஊரில் பெரும்பாலும் நீதி என்பது சமயத்தின் சார்பில், மதத்தின் சார்பில், கடவுளின் சார்பில் தான் வந்து உருவாக்கப்பட்டு எல்லாருக்கும் போதிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் வந்து பெரியார் வந்து அது ரெண்டுத்தையும் விளைக்கிறாரு, சமயத்தை விளைக்கிறாரு, கடவுளை விளைக்கிறாரு, இந்த ஆன்மாவையும் கூட இல்லைன்ட்டார். அப்படின்னா நான் எப்படி வேணாலும் இருக்கலான்ற ஒரு அந்த சாருவாக்கா இது குற்றம் சாட்டுக்கிறார் இல்லையா, அந்த மாதிரி ஆயிடுவோம். அதை அவர் சொல்ல, அவர் இந்த சமூகம் என்பது வாழ வேண்டுமென்றால், ஒருங்கிணைந்து வாழ வேண்டுமென்றால் அதற்கான சில நீதி கோட்பாடுகள் இருப்பதை வந்து அவர் வலியுறுத்திக்கிறார். பல சமயத்தில் மதத்தின் பால் எப்படி வந்து இயேசுநாதர் அவர்கள் வந்து கோயிலுக்குள்ளே வந்து மோசமான விஷயங்கள் வழிபாட்டு தளத்தில் வந்து வியாபாரம் நடக்கும்போது அடித்து விரட்டுறாரு, என்னென்ன வசனங்கள் பேசுகிறார் பாருங்கள். கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் அவர் சொல்கிறார், வியாபாரம் பண்ணாதீங்கன்றாரு. நீங்கள் வணிகம் செய்கிறீர்கள், நீங்கள் மூளைச்சலவை செய்கிறீர்கள், நீங்கள் பண்பாட்டு மேலாதிக்கத்திற்கான கருவிகளை உருவாக்குகிறீர்கள். இதுதான், இந்த மொழி தான் அவருடைய ஃபிலாசபி. ஆனால் இப்படி சொஃபிஸ்டிகேட்டடான ஒரு லாங்குவேஜ் அவர் பேசலை. அவர் இன்னும் கொஞ்சம் ஆக்ரோஷமாக கோபத்தோடு அதை பேசுகிறார். ஆக பெரியாரை வந்து நீங்கள் வந்து எப்படி ஒரு தத்துவ அறிஞராக புரிந்து கொள்ளலாம் என்று பார்க்க வேண்டும் என்றால் அவர் ஒரு கட்டுரைப்பாளராக நான் பார்க்கிறேன். ஒரு பண்பாட்டு வெளியில் உலுக்கி எடுக்கிறார். அவர் வந்து ஒரு புரட்சிக்காரர் என்பதை விட ஒரு கலகக்காரராகத்தான் தெரிகிறார், ஒரு ரிபல். அவரை வந்து இந்த முதல் கட்டங்கள்லாம் ஆத்திக ரீதியான ப்ராக்டிசஸ்லாம் பண்ணி பார்த்துருக்கிறார். அவரை வந்து காசிக்கு போயிருக்கிறாரு, அவரை வந்து விபூதியெல்லாம் அடிச்சிருக்கிறாரு, பல்வேறு விஷயங்களை அவரும் வந்து ஆன்மீக தளத்திற்கு ட்ரை பண்ணி பார்த்துருக்கிறார். ஆனால் அந்த வாழ்க்கையில் இருக்கிற ஏதாவது புறவெளியில் சமூகத்தில் இருக்கிற இவ்வளோ பிரச்சனைகள், இவ்வளோ ஏழ்மை, இவ்வளோ ஏற்றத்தாழ்வுகள் கொண்ட ஒரு சமூகத்துக்கு வந்து கடவுள் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான்றதை அவரால் தாங்க முடியல. அங்கிருந்தால் அவருடைய ஃபிலாசபி அண்ட் ஆக்ஷன், ஒரு பக்கம் வந்து தத்துவம், இன்னொரு பக்கம் செயல்பாடு, ரெண்டு சேர்ந்தது தான் வந்து பெரியாரிய மகரம் பார்க்குறோம். தத்துவ பரப்பில் இந்த விண்ணுக்கும் மண்ணுக்கும் எப்பயுமே சண்டை தான். விண் தான் உண்மையானது, விண்ணகத்தில் தான் பேருண்மைகள் மிதந்து கொண்டிருக்கின்றன அப்படின்னு சொல்லக்கூடிய தத்துவங்களுக்கும் அவையெல்லாம் கற்பனை கோட்டைகள், மண் தான் நிஜமானது, இந்த வாழ்க்கை என்பது பொருள் சார்ந்த உண்மைதான் அப்படின்னு சொல்லக்கூடிய தத்துவம் தான் ஒரு புறம் இருக்கிறது. இந்த ரெண்டுத்துக்கும் தான் சண்டை நடந்துக்கிட்டே இருக்கு.
இதில் பெரியார் வந்து மண் சார்ந்த தத்துவ அறிஞராக நான் பார்க்கிறேன். அவர் வந்து அறிவின் அடிப்படையில் தான் எல்லாத்தையும் விளக்க நினைக்கிறார். ரேஷ்னாலிட்டி, ரீசனிங், பகுத்தறிவு, இதன் அடிப்படையில் தான் போகணும்னு நினைக்கிறார். இந்த கட்டுமானங்களாக பார்க்குறாரு. இதெல்லாம் எதையெல்லாம்னாக்க இந்த சூக்ஷ்ம சரீரம், ஸ்தூல சரீரம் உண்மையானது, சூக்கும உலகம், ஆன்மா அதில் பயணப்படுகிறது. இப்போ நான் கூட பார்க்குறேன், யூடியூப்லாம் சிலதெல்லாம் பார்க்க வாய்ப்பு கிடைக்குது. சில சேனல்ஸ்லாம் வந்து இந்த ஆவி வந்து பேசுது அவங்ககிட்ட, பெரிய பெரிய தலைவர்கள், அவங்க ஜெயலலிதா ஆவியெல்லாம் யார்கிட்டயோ வந்து பேசுது. ரொம்ப அவங்கள அழுத்தமாக கேட்டாக்க அது மூளையோடு பேசுது அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க ரொம்ப அழுத்தமான கேள்விகளை வந்து வினவும் பொழுது என்னோட மனசு கூட பேசிக்கிட்டு இருக்காது. இதனால் நம்ம ஒரு கற்பனையில் இருந்தோம், ஒரு உருவமாக முன்னிருந்து குரல் கொடுக்கணும்னு நினச்சிருந்தோம், காதில் கேட்குதுன்னு நினச்சோம். அப்படி இல்லை. இப்போல்லாம் அவங்கவுங்க மனசுக்குள்ளேருந்து பேசியிருந்த போது அந்தந்த மனம் ஏற்படுத்துகின்ற சில கற்பனைகளாக கூட இருக்கலாம் என்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு நம்ம வர வேண்டி இருக்கிறது. இந்த தருணத்தில் வந்து காலகட்டங்களை வந்து பார்க்கும்பொழுது பெரியார் இங்கே தான் தொடங்குறாரு. எவ்வளவோ விஷயத்தை அறிவு கொண்டு நம்ம வந்து மறுக்க தொடங்கிவிட்டோம். முன்னால் வந்து எதெல்லாம் வந்து நம்ம வந்து ஒரு பயந்துக்கிட்டு இருந்தோமோ, கடவுள் நினச்சிக்கிட்டு இருந்தோமோ, அதெல்லாம் இன்றைக்கி வந்து ஒரு சாதாரண விஷயமாக மாறி அதனுடைய புனித தன்மைகள் அகற்றப்பட்டு நம்மளால் பார்க்க முடியுது. பெரிய பெரிய விலங்குகளை கூட வந்து அறிவியல் ரீதியாக நம்ம வந்து கட்டுப்படுத்த முடிகிற போது நம்ம அந்த பயமானது நம்ம விட்டு போய்விட்டது. அச்சத்தின் அடிப்படையிலே ஏற்பட்டது தான் நம்பிக்கை. இந்த நம்பிக்கையின் பாற்பட்டு உருவானது தான் இம்மாதிரியான விஷயங்கள் என்பது அவருடைய கணிப்பு. அப்போ பார்க்கும்பொழுது நம்பிக்கையாக அறிவாகிட்ட அறிவு தான். இந்த அறிவுன்னு சொல்லும்பொழுது இந்த அறிவுக்கு ஒரு பயிற்சி வேணும்னு சொல்கிறார். இந்த சிஸ்டமேட்டிக் லாஜிக்கல் திங்கிங் வந்து ஒரு பயிற்சி வேண்டுறாரு. இந்த இடத்துல இது ஒரு சாக்ரட்டிக் பேட்டர்னாக நமக்கு தெரியுது. சாக்ரட்டிஸ் அப்படி தான் சொல்கிறார், பதில் சொல்லவே மாட்டார் சாக்ரட்டிஸ், இவர் பதில் சொல்கிறார். சாக்ரட்டிஸ் வந்து பல கேள்விகளை போட்டு யோசிக்க வைப்பார். பெரியார் வந்து என்ன பண்ணுறாரு, கேள்விகளை போட்டு யோசிச்சே இருக்கும்போது பதிலை கொடுத்துட்றாரு. அப்போ அந்த பதிலுக்காக தான் இந்த கேள்விகள் உருவாக்கப்பட்டதாக கருதப்படுகின்றன. இது ஒரு புறம் இருந்தாலும் நான் இங்கே ஜேகே தான் திருப்பி ஞாபகத்துக்கிறாரு. அறிந்தவைகளிலிருந்து விடுதலை இதுதான் ஜேகேனுடைய ஃபிலாசபி. ஆனால் பெரியாரை பொறுத்த வரைக்கும் அறிய வேண்டும், அறிந்தால்தான் விடுதலை. எவ்வளோ பெரிய ஒரு ரேஷ்னல் அப்ரோச் பாருங்கள். அறிந்தால்தான் விடுதலை, ஆழமாக அறிய வேண்டும். அறிந்தவையிலிருந்து விடுதலை பற்றி எங்கே போகிறேன்? ஒரு சைக்கலாஜிக்கல் டெஃபனேஷன் வந்து மனோரீதியான டெஃபனேஷனை வந்து இவர் ஏற்றுக்கொள்ளவே இல்லை அறிவு என்று. அறிவு என்பது அறியப்பட வேண்டும், அனைவருக்கும் பொதுவாக அது புரிய வைக்கப்பட வேண்டும், உணர்த்தப்பட வேண்டும். இதுதான் விஞ்ஞானத்தினுடைய பேசிஸ் கூட. புராணங்கள், இதிகாசங்கள் என்பவை இலக்கியங்கள். அவை பெரும்பாலும் குறியீடுகளாகத்தான் பேசியிருக்கின்றன. அதை குறியீடாக புரிந்து கொள்ள பெரியார் தயாராகவில்லை. அதனால தான் அதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு 10 தலை ராவணன் இருப்பானா, இப்படி இருப்பானா, அந்த கேள்வியெல்லாம் வந்து கொஞ்சம் அவருடைய புரியாமையால் ஏற்பட்டது அப்படின்னு ஒரு விமர்சனம் உண்டு. பெரியாரை பொறுத்த வரைக்கும் இந்த குறியீடெல்லாம் அவர் வந்து கணக்கில், குறியீடே இருக்கட்டும், இந்த இலக்கியம் எதற்காக படைக்கப்பட்டது அப்படின்னு அடிப்படையான கேள்வியை எழுப்புகிறார். இது யாருக்கான இலக்கியம்? இந்த இதிகாசங்கள் எல்லாம் வந்து எந்த ஒரு மரபை பாதுகாக்க அல்லது முன்னிறுத்த உருவாக்கப்பட்டன என்ற ஒரு அடிப்படையான ஒரு சமூக ரீதியான கேள்வியை வந்து முன்வைக்கிறார். அவரை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் ஒரு பிரச்சாரத்துக்காக உருவாக்கப்பட்ட கருவிகளாக பார்க்கிறார். இதுதான் நம்ம கிராம்ஷியினுடைய ஃபிலாசபி ஞாபகத்துக்கு வருது. அவர் சொல்லுவார், இந்த கல்ச்சுரல் அப்பாரட்டஸ், ஐடியாலஜிக்கல் அப்பாரட்டஸ்ன்னு கருத்தியல் சார்ந்த உபகரணங்கள், அது கண்ணுக்கு தெரியாத இம்மாதிரியான புராண கட்டுமானங்களின் மூலமாக மக்கள்கிட்ட போய் விதைக்கப்படும். நான் கூட யோசிச்சு பார்க்குறேன். இப்போ நீங்கள் ஒரு டீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி பாருங்கள், மகாபாரதியாக இருக்கட்டும், ராமாயணத்தையாக பார்க்கட்டும், இல்லை டீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி பார்த்தாக்க, அதாவது கட்டுடைத்து பார்த்தாக்க நிறைய கசப்பான உண்மைகள் வெளிவரக்கூடும். ஏற்புடைமை இல்லாமல் நீங்கள் இது வரைக்கும் நம்பிக்கிட்டே இருக்கிற விஷயத்த ஏதோ பெரியார் தான் சொல்கிற அவசியம் இல்லை. பெரியாரை வச்சு நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். நிறைய பேருக்கு உள்ளுக்குள்ளே பெரியார் தன்மை வந்து பகுத்தறிவு கொண்ட எல்லாருக்குமே இருக்கத்தான் செய்யும். நிறைய நம்முடைய சடங்குகள் எல்லாம் வந்து அந்த காலத்தில் ரொம்ப மூட நம்பிக்கை, அந்த காலத்துலேருந்து இன்றைக்கி ரொம்ப விடுபட்டு இருக்கிறோம். அப்போ ஒரு ஜோசிக்காரரை பார்த்தாருன்னா அது வியாபாரத்துக்காக பயன்படுத்தி கொள்வார். இதுக்கு இந்த சடங்கு பண்ணுங்கள், அதுக்கு அந்த சடங்கு பண்ணுங்க, இந்த சடங்குகளை செய்தால் உங்கள் பாவங்கள் போய்விடும்னு வேறு சொல்லுவார். இதெல்லாம் வந்து பெரியார் அன்னைக்கு ரொம்ப ஓவராக பேசிட்டு இருந்தார். இன்றைக்கி சாதாரணமாக எல்லாம் ஏமாத்தாத போயான்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க,
டிவியில் விளம்பரத்தில் பார்த்துட்டு சில சாமான்களை வாங்கி தங்கள் பாவங்களை போக்கிக் கொள்கின்ற அப்பாவி மனிதர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்போ பெரியாருடைய அந்த 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 விஷயம், பெரியாருடைய போக்கு என்பது வந்து அறிவு என்பதில் தான் வந்து ஆணித்தரமாக நிற்கிறத வந்து நான் பார்க்குறேன். அவர் சிஸ்டமேட்டிக்காக டிஸ்கஸ் பண்ணுறாருங்க. இந்த ஆன்மான்னு ஒன்று எடுத்துக்கிறோங்க. இந்த ஆன்மான்ற சொல் ஆத்மான்ற சொல் தமிழில் கிடையவே கிடையாது. தமிழ் மரபுலையும் இலக்கியங்களையும் ஆன்மா என்ற சொல் பயன்படுத்தப்படவில்லை, பின்னர் தான் வருகிறது. அப்படி என்றால் என்ன அர்த்தம்னாக்க, தமிழ்நாட்டுடைய மரபில் பகுத்தறிவு மரபாக எழுதியிருக்கிறது. இங்கே வந்து இந்த உடலை, இந்த மூளையை, இந்த மனதை கடந்த ஒரு ஆன்மாவுக்கான ஸ்பேஸ் இங்கே இல்லை. பிற்காலத்தில் தான் அது திணிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு அவர் சொல்கிறார். நிறைய ஆர்கியூமெண்ட்டை வந்து சம்மந்தமாக அவர் பிளேஸ் பண்ணுறார். ஆன்மான்னு ஒரு தனியாக இருக்கிறது வந்து இதில் நிராகரிக்கிறார். அது பௌத்தத்திலிருந்தும் கூட கோட் பண்ணி சொல்கிறார். ஆன்மா எப்படி இருக்க முடியுன்றார். எனக்கும் நான் இருக்கிறேன், என்னுடைய மூளை இருக்குது, என்னுடைய மனசு கூட இருக்கலாம். இந்த மனசுன்றது வந்து உயிர் என்பதாக கூட நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். உயிர் என்பது ஏதோ ஒரு ஆன்மா அல்லது இது வந்து தானாக கூட இயங்கக்கூடிய சக்தி கொண்டதுன்னு ஒருத்தர் சொல்லிடுறாரு. இந்த தானாக இயங்கக்கூடியது என்று சொன்னால் அது திருப்பி ஒரு கான்ஷியஸ்னஸ், ஆத்மா, பவர் அப்படி வந்துடாது. ஆனால் அதை வந்து எப்படி விளக்குறாருனாக்க, இதெல்லாம் வந்து இந்த பாடியில் இருக்கக்கூடிய ஆர்கன்ஸ், உறுப்புகளுடைய செயல்பாட்டுடைய விளைவாகத்தான் வந்து இதெல்லாம் வந்திருக்குது. இந்த மூளை என்ற செயல்பாடு, மனம் என்பது, எண்ணங்கள் என்பது வந்து இந்த பாடியிலேருந்து உருவாகுவது தான். ஒரு ஒன்ஸ் இறந்துட்டோன்னாக்க செத்து போச்சு, அவ்வளோதான். எல்லாமே டிஸ்மேண்டில் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் ஆவி கிளம்பி போய் ஒரு உருவத்தை பிடிச்சி அது உள்ளே புகுந்து அது மறுபிறப்பு எடுக்குன்றதெல்லாம் வந்து நம்முடைய கற்பனை தான் என்பதை வந்து அவர் வந்து கொஞ்சம் அழுத்தமாக சொல்கிறார். பெரியார் குறித்து ஏராளமான புக்ஸ் வந்திருக்கு. அவருடைய ஒரிஜினல் ஐடியாஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி கூட பெரியார் அன்றும் இன்றும்னு தலைப்பில் போட்ட புத்தகம் வந்து ரொம்ப பாப்புலராக விற்கப்பட்டது. அதை நான் புரட்டி பார்க்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான அவருடைய ஆர்கியூமெண்ட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப ஃபிலசாபிக்கல் ஆர்கியூமெண்ட்ஸாக இருக்கிறதா எனக்கு தோணுச்சுங்க. இப்போ நம்ம அதுக்கான பதில்கள் வந்து நண்பர்கள் கண்டிப்பாக தெரிந்திருக்கக்கூடும். இருந்தாலும் அந்த கேள்விகள் முக்கியமானவையாகப்பட்டதால் கொஞ்சம் நான் அதையே ரெஃபர் பண்ணி உங்ககிட்ட பேச விரும்புகிறேன். முதல் கடவுள் தான் இந்த உலகத்தை படைத்தார் என்றால் அப்படியா? இந்த இவ்வளவு ஏற்றத்தாழ்வுகள் ஏன்னு ஒரு கொஸ்டின் இயல்பாக வருது. அதற்கு பதில் இருக்கிறது. இன்னொன்று சொன்னால், ஏழைகளுக்கு நீங்கள் உதவி செய்தால் நீங்கள் வந்து சொர்க்கத்துக்கு போகலான்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. இப்படித்தான் நான் ஒரு நண்பர் ஒருத்தர் பார்த்தேன். அவர் வந்து ஏழைகளுக்கெல்லாம் ஒன்றும் பெருசாக உதவி பண்ண மாட்டார். ஏன்னா நான் அதுக்கெல்லாம் அவர்கிட்ட போய் அப்ரோச் பண்ணியிருக்கிறேன். ஒரு பெரியவர் அவர். ஆனால் காலையில் 7 மணிக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சின்ன ஒரு பேக்கெட்டில் ஒரு நேரத்தில் உணவுப் பொருளாக கொண்டு போவார். எங்கள் பகுதியில் சில பூனைகளுக்கு வந்து உணவாக போடுவார். இதை நான் கவனித்தேன். அவர்கிட்ட வாக் போகும்போது பார்த்துருக்குறேன். அவர் கேட்டேன், என்னங்க பூனைக்கு உணவு வைக்கிறீங்களே காலையில் டெய்லி ஒரே டயத்துக்கு? அந்த பூனைகளும் பாசத்தோடு ஓடிடுறோம். இல்லைங்க, பூனைக்கு உணவு வைக்கிறது ரொம்ப நல்லது. பூனைக்கு உணவு கொடுத்தாக நம்ம சொர்க்கத்துக்கு போகலான்னு சாஸ்திரத்தில் சொல்லியிருக்குதுன்னு சொன்னார். அவர் ரொம்ப படித்தவர் தான். எனக்கு ரொம்ப இப்படி ஒரு ஷார்ட்கட்டு சொர்க்கத்துக்கு இருக்குமான்னு எனக்கு தோணுச்சு. அப்படி தானேங்க உங்களுக்கு தோணும். ஆனால் என்ன ஆச்சு தெரியுமாங்க, இவருக்கு பதிலாக பூனைகள் எல்லாம் சொர்க்கத்துக்கு போயிடுச்சு. என்ன காரணம்னாக்க, இவர் கொடுத்த உணவானது வந்து பூனைகளுக்கு ஏற்புடைய உணவு அல்ல, தவறான உணவு வந்து அவர் கொடுத்துருக்கிறாரு. அது வயிற்றுப்போக்கு பிரச்சனைகள் ஏற்பட்டு 4-5 பூனைகள் வந்து ஒரு மாதத்துக்குள்ளே செத்து போயிடுச்சு. பாவம், அதுங்க சொர்க்கத்துக்கு போயிருக்கான வாய்ப்பு இருக்குது. இப்படியாக சில மூட நம்பிக்கைகளை வந்து வைத்திருப்பது வந்து பெரியாருக்கு வந்து, நான் இப்போ ஒரு கனிவோடு ஏதோ பேசிகிட்டு இருக்கேன். பெரியாருக்கு இதெல்லாம் கேட்டாலே கோபம் வருது. முட்டா பயல்களா அப்படின்னு ஆரம்பிச்சிடாரு அவருக்கு. அவருடைய அந்த 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 வெஞ்ச்ஃபுல் ஒரு எக்ஸ்ப்ரெஷன் தான் வந்து தமிழ்நாட்டை வந்து குலுக்கிச்சின்னு கூட நான் நினைப்பேன். அவர் சொல்ல 40 வயசுக்கு மேலே இருக்கலாம், அப்படியே கட்டுப்போங்கடா, இளைஞர்கள்லாம் யோசிங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த புத்தகத்தில் ஆத்மாவை பற்றி சில கேள்விகளை அவர் எழுப்புறாரு. அது ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கிறதுனால தான் இதை வந்து நான் இங்கிருந்தே ரெஃபர் பண்ணி உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். உலகத்தில் ஏழைகளை ஏன் கடவுள் படைத்தார்னு கேட்டால் கடவுளாலே பதில் சொல்ல முடியாண்டார். ஏழைக்கு உதவி செய்யணும் சரி, ஆனால் ஏழைகளை எதுக்கியா கடவுள் படைத்தார் அப்படின்னு கேட்டால் அவன் கர்ம வினை அப்படின்னு சொல்லிட்டாக்க அதிலிருந்து அவருடைய அந்த வாதங்கள் தொடங்குகின்றன. இதெல்லாம் உனக்கு புரியாது, இதெல்லாம் வந்து படைத்தவனை புரிந்துக்கிறதுக்கெல்லாம் ஞானம் வேணும், அது அவனுடைய திருவிளையாடன்னு சொல்லி வந்து பதில் சொல்லிடுறாங்க. இது அறிவு சார்ந்த பதில் அல்ல அப்படின்னு அவர் வந்து அறிவார்த்தமாகவே சில சமயங்கள் வந்து
தன்னுடைய குற்றச்சாட்டுகளை வைக்கிறாரு. இந்த ஒரு கட்டுரையில் இவர் திருவள்ளுவரை பிடிச்சிடுறாரு. திருவள்ளுவர் தம்முடைய குரலில் ஒரு இடத்துல சொல்கிறாரு, உலகத்தார் உண்டு என்பது இல் என்பால் வையத்து அழகையா வைக்கப்படும் அப்படின்னு குரல் இருக்குதான். அது கோட் பண்ணுறாரு. உலகத்தார் உண்டுன்னு ஒரு விஷயத்தை சொன்னாக்க அதை இல்லைன்னு ஒருத்தர் மறுத்து சொன்னார் வச்சுக்க, அவ்வளோ பேரும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க, நீ இல்லைன்னு சொன்னாக்க நீ பிசாசாக மதிக்கப்படுவாய் அப்படின்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு. இவர் சரியான குரலை கண்டுபிடிக்கிறார். இவ்வளோ பேர் சான்றோர்கள் பெரியோர்கள்லாம் சேர்ந்து கடவுள் இருக்குன்னாக்க ஒருத்தர் மட்டும் இல்லைன்னு சொன்னாக்க அவனை ஒரு முட்டாள் தான் நம்ம கருத வேண்டும்ன்ற அளவில் நம்ம புரிந்து கொள்ளலாம். இல்லை இன்னும் ஃபிலசாபிக்கல் கொஸ்டின்ஸ்லாம் எழுப்புறாரு. பிசாசின் மீது அப்போ வள்ளுவருக்கு நம்பிக்கை இருந்ததா அப்படின்ற கேள்வியை நம்ம எழுப்ப வேண்டியிருக்கிறாரு. இன்னும் அநேக மக்கள் சொன்னால் யாரை சொல்கிறார் அவர்? உயர்ந்தோர் என்று சொன்னால் யார் உயர்ந்தோர்? இப்படின்ற கேள்வியெல்லாம் நமக்கு இருக்குது. ஆனால் அதையெல்லாம் நம்ம வள்ளுவர் மேலே கேட்காம வேற ஒரு கேள்வியை நம்ம உருவாக்குறாரு. பலர் சொல்லுவதால் ஒரு விஷயம் சரியாகி விடுமா? ஆயிரக்கணக்கான பேர் சொல்வதால் ஒரு விஷயம் சரியாயிடுமா வள்ளுவரே என்று ஒரு கேள்வி கேட்குறாரு. கடுமையான விமர்சனமாக எனக்கு தோணுது. ஒருவர் சரியான விஷயத்தை சொல்லுவதால் அது ஒருவர் தான் சொல்லுகிறார் என்பதற்காக தவறாகி விடுமா? இதுதான் லாஜிக்கல் ஆர்கியூமெண்ட். அப்போது வள்ளுவர் தனி மனித சுதந்திர அபிப்பிராயத்துக்கு சுதந்திரம் இல்லை என்று சொல்லிவிட்டாரா? அதான் சொல்கிறாரு, அவனவன் அபிப்பிராயத்துக்கு சுதந்திரம் இல்லை என்று வள்ளுவர் கருதி அப்படி சொல்லியிருக்க வேண்டும். அப்படி இருந்தாக்க இந்த குரல் குற்றமுடையது என்பது நம்முடைய கணிப்புன்றார். நிறைய திருக்குறளை அப்பப்போ அங்கே விமர்சனம் பண்ணுறார். இதுதாங்க பெரியாருடைய அப்ஜெக்டிவிட்டி ஒரு ஃபிலாசபராக. திருக்குறள் நம்ம உடனே ஐயோ அது ஒரு பெரிய பொது மறைநூல் அதில் விமர்சனம் இருக்கக்கூடாது அப்படிலாம் இல்லை. அதுலேயும் நிறைய விமர்சனம் செய்யக்கூடிய குரல்கள் எக்கச்சக்கம் இருக்கின்றன என்பது தான் பெரியார் நிலைப்பாடு. சில சமயங்களில் நமக்கும் கூட அப்படி தோன்ற வாய்ப்புகள் உண்டு என்பது நீங்கள் அறிவீர்கள். அப்படி தொடங்கினவர் தான் அவர் சொல்கிறாரு, இந்த ஆத்மான்ற விஷயத்தை எத்தனை பேர் சொல்லி இருந்தாலும் உலகமே என்ன கருத்து கொண்டிருந்தால் லட்சியம் செய்யாமல் நாம் நம்முடைய அபிப்பிராயத்தை சொல்லுகிறோம். நம்ம அபிப்பிராயத்தை சொல்கிறோம். என்ன, ஆத்மா என்பது ஒரு பொருள் அல்ல. அதுக்கு சுதந்திரம், அறிவு, உணர்வு போன்ற விஷயங்கள் எல்லாம் கிடையாது. அதுக்கு அது அர்த்தமற்ற ஒரு வார்த்தை என்று தான் எனக்கு படுகிறது, நமக்கு படுகிறதுன்னு அவர் சொல்கிறார். தமிழ் அகராதியில் பார்த்தா ஆத்மாவுக்கு சோல்னு தான் போட்டிருக்காங்க. சோல்னா என்னன்னு பார்த்தாக்கா உயிர்னு சொல்கிறாங்க, உள் சக்தின்றாங்க, மனித வர்க்கம் என்னென்னமோ வார்த்தை விட தவிர ஆன்மான்ற சொல்லுக்கு சரியான அர்த்தமானது இதுவரைக்கும் கொடுக்கப்படவில்லை. ஏனென்றால் அது இந்த உலகு சார்ந்த உண்மை சார்ந்த விஷயம் அல்ல அப்படின்னு ஃபஸ்ட்டு ஒரு ஆர்கியூமெண்ட்டை ரிஜெக்ஷனுக்காக வைக்கிறார். தமிழ் அகராதியில் கூட பார்த்துட்டாராம், ஆன்மான்னாக்க அப்படி ஒன்றும் சரியான பதில் இல்லை அப்படின்னு சொல்கிறார். பிராணன் என்பது உயிர் தானாக்கா அது ஒரு காற்று, அது உள்ளே இருக்கிற ஒரு மூச்சு காற்று தான் தவிர அதை எதுக்கு நீங்கள் ஒரு பிரபஞ்ச சக்தியோடு இணைச்சு பிரபஞ்சத்துக்கெல்லாம் ஒரு சக்தி இருக்கிற மாதிரி கற்பனை செய்து நீங்கள் எப்படியாக உலகத்தை கட்டமைக்க நினைக்காதீங்க அப்படின்னு கடுமையாக சாடுகிறார். இல்லை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கிரிட்டிசிசம் வைக்கிறார். இந்த ஆத்மா வேறு, இந்த உடல் வேறு, நான் வேறு. இந்த அதாவது நான் என்பது வேறு, ஆத்மா வேறு. மனசு வேறு, ஆன்மா வேறு. புத்தி, மனசு, ஆத்மா. இந்த புத்தியும் மனசு சேர்ந்து பல்வேறு பாவங்களை பண்ணுதாக வச்சுக்கிறோம், பல்வேறு தவறுகளை. அந்த ஆத்மாவையும் தண்டிக்கிறீங்க நீங்கள் அடுத்த ஜென்மத்தில். அது என்ன பண்ணுச்சு பாவம்? அதுதான் ஏதோ சம்மந்தப்படாத விஷயமாச்சு. அதுக்கு எந்த சம்மந்தம் இருக்குது? இல்லை, இதுக்கு அத்வைத்தில் விளக்கணம் கொடுக்குறாங்க சம்மந்தம் இருக்கிறதெல்லாம். ஆனால் இது பாவம் அது பாட்டுக்கு வெளியில் இருக்குது. அது நம்ம செய்கிற தப்பெல்லாம் ஆத்மாவுக்கு போய் பயனாக பலனாக கிடைக்கிறதுன்றது எந்த விதத்தில் அறிவுள்ள தன்மையாக இருக்கும் அப்படின்னு ஒரு கொஸ்டின் ரைஸ் பண்ணுறாரு. இந்த இன்னொரு கேள்வி கேட்குறாரு, இந்த மனித ஆத்மாவுக்கும் பிற ஆத்மாக்களுக்கும் வித்தியாசம் உண்டா? நான் மாடாக பிறப்ப நாயாக பிறப்பேன்னு சொன்னாக்க கல்லாக கூட பிறக்கலாம், புல்லாக்கி பூடாக்கி இதெல்லாம் சொல்லியிருக்காங்களே, எல்லாம் கோட் பண்ணுறாரு. இப்படி பிறந்தாக்கா அதுக்கு ஆன்மா இருக்குமா? அந்த ஆன்மாவுடைய தன்மை எத்தகையதாக இருக்கும்? எப்படி அதை நிரூபிக்கிறீங்க? இந்த ஆன்மாவுக்கும் அந்த ஆன்மாவுக்கும் வித்தியாசம் இருக்குமா? எப்படி ஒரு பேசிக்கான கொஸ்டின்ஸாக ஒரு பட்டியல் போட்டிருக்காரு பாருங்கள். இந்த ஆத்மா மனித சரீரத்தில் எந்த பகுதியில் இருக்கிறது இப்படின்ற நம்ம பேசிக் கொஸ்டின்ஸை அவர் ரைஸ் பண்ணுறாரு. அதே மாதிரி இம்மாதிரியான கேள்விகளை நம்ம எழுப்பும் போதெல்லாம்
என்ன பதில் கொடுக்குறாங்கனாக்கா, நீங்கள் வந்து போய் பகவத்கீதை படியுங்க, ஞான வெட்டி படியுங்க, வாசிஷ்டம் படியுங்க, வேதசாரம் படியுங்க, இதெல்லாம் படிக்க பல பக்குவங்கள் வேறு உங்களுக்கு வேணும். அது எல்லாருக்கெல்லாம் அந்த பக்குவம் வராது, கொஞ்சம் பேருக்கு தான் அந்த பக்குவம் வரும்லாம் சொல்லி கதையை மூடிடுறாங்க அப்படின்னு சொல்கிறார். ஆனால் இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் இந்த ஆத்மா பற்றி கவலைப்படுறதில்லை. இந்த ஆத்மா பிரம்மனோட பொருளாக கிடையாது. அவங்க பாவமோ சின் எதாவது செஞ்சுட்டு டே ஆஃப் ஜட்ஜ்மெண்ட்டுக்காக காத்திருக்கிறார்கள். அவங்க ஒரு விதத்தில் பரவாயில்லை அப்படின்ட்டாரு. இன்னொன்றுங்க, எல்லா மதத்தையும் தான் விமர்சனம் பண்ணியிருக்கிறாரு. விமர்சனம் பண்ணுறதுனா கேள்விகள் கேட்குறாரு. கேள்விகள் வந்து வலுவாக கேட்கிறார். இந்த கேள்விகளுக்கான பதில்களைத்தான் வந்து கொடுக்கணுமே தவிர அவரை வந்து நம்ம சும்மா கடிந்து பேசுவதால் வந்து பலன் இருக்க போதில்லை. ஏனென்றால் அறிவு சார்ந்த கேள்விகள் அடிப்படையிலால் தான் பெரியார் வந்து இன்றைக்கி பேசப்படுகிறார். எவ்வளோ பேர் நாத்திகர்கள் இருந்திருக்கிறாங்க அந்த காலத்தில். இந்த காலம் வரைக்கும் கடவுள் மறுப்பு கொள்கைகள், கடவுளை பற்றி மோசமாக பேசலாம் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் பெரியார் நிற்கிறார்னா அவருடைய அறிவார்ந்த அந்த சிந்தனை போக்கின் அடிப்படையினால் தான் அவர் நிற்கிறார் நான் பார்க்குறேன். கிறித்துவம், இஸ்லாம், பௌத்தம் போன்ற மதங்களுடைய சில கூறுகளை வந்து பெரியார் வந்து பாராட்டி பேசியிருக்கிறார். இந்த ஆத்மாவெல்லாம் அவங்க மறுக்கிறான்ற விஷயத்தை, அப்புறம் சாதி இல்லாத விஷயத்தை, இதெல்லாம் அவர் ஏற்றுக்கிட்டாருன்னா கூட மெய்யியல் பரப்பில் அவைகளுடைய கோட்பாட்டை வந்து அவர் நிராகரித்தார் என்று தான் தெரிகிறது. நிறைய இடத்துல விளக்கியிருக்கிறார். அவருக்கு வந்து சமூக தளத்தில் போராடுவதற்கான ஆயுதங்களாகத்தான் சில விஷயங்கள் அங்கே கிடைத்தன. குறிப்பாக தலித்துகள் எல்லாம் வந்து இஸ்லாத்துக்கு மாறிய பொழுது அதை வரவேற்றார். ஏனென்றால் சாதி ஏற்றத்தாழ்வை களையக்கூடிய ஒரு செயல்பாடாக இதை பார்த்தார். ஆனால் இஸ்லாத்தினுடைய மெய்யியல் நிலைப்பாட்டை வந்து ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் புத்தரை பற்றி சொல்லும்போது கூட ஒரு விஷயத்தை நான் பார்க்குறேன். புத்தர் வந்து எது சரி எது உண்மை என்று அறிவதற்கு மனதுக்குள்ளே தேடியதாக நான் பார்க்கிறேன். அவர் அமர்ந்து மனதுக்குள்ளே தான் அதை தியானித்து பல கேள்விகளை தான் பெற்ற அனுபவங்களை போட்டு பார்த்துருக்கக்கூடும். பெரியார் சமூக தளத்தில் அந்த உண்மையை தேடினார். அதுதான் அவர் கொப்பளிக்கிறார். சமூக களத்தில் இருக்கக்கூடிய அவருக்கு குறிப்பாக காசிக்கு போன போது அவர் சந்தித்த ஏற்றத்தாழ்வுகள், அவருக்கு உணவு போட முடியாது, வெளில அமைச்சிடுறாங்க. குறிப்பாக இந்த பிராமின் கம்யூனிட்டியில் பார்ப்பனர்கள் தான் வந்து இந்த ஏற்றத்தாழ்வுகளை உருவாக்கி இருக்கிறார்கள். அவங்க தான் மைய காரணம்னு அவர் வந்து நினைப்பதற்கான பல்வேறு அனுபவங்கள் அவருக்கு கிடைத்தன. அதனால் என்ன பண்ணுறாரு, அவர் சமூக தளத்தில் தான் இந்த உண்மையை வந்து தேடணும்னு நினைக்கிறார். மனசுக்குள்ளே தேடினா கிடைக்காது நினைக்கிறார். சமூக தளத்தில் தேட வேண்டும் என்றால் கண்ணுக்கு முன்னால் ஏற்றத்தாழ்வு தெரியுது. எவ்வளவு ஏற்றத்தாழ்வுகள் இந்த சமயத்தில் இருந்திருக்குது யோசிச்சு பாருங்கள். கேரளாலாம் விவேகானந்தரே சொல்லிட்டார், இவ்வளோ மோசமான ஊர் இந்தியாவில் எங்கேயுமே கிடையாதுட்டார். நாராயணகுரு போன்றவர்கள்லாம் வந்து அதனால தான் வந்து எந்திரிக்கிறாங்க. இவன் நாராயணகுருன்னு சொல்லும்போது நம்ம இன்னொரு விஷயத்தை நான் கவனிக்கிறேன். இந்த உள்ளார்ந்த சில ஞான ஒளி குறித்து பேசிய ரமணர் குறித்தோ அல்லது ராமலிங்கர் குறித்தோ இவன் நாராயணகுரு குறித்தோ எல்லாம் அவர் அதிகமாக விமர்சனம் வைக்கலை. அவருடைய கருத்து அது குறித்து எனக்கு தெளிவாக தெரியல. ஆனால் அவர் பெரிய அளவிற்கு அட்டாக் பண்ணல அப்படின்னு நான் கருதுகிறேன். ஆனால் நான் யார் என்று தெரிந்து கொள்வது தான் வந்து தத்துவத்தினுடைய அல்டிமேட் கோல். அதுதான் வந்து எல்லை நினச்சிங்கனாக்க, நான் யார் என்று தெரிந்து கொள்வதற்கு என்ன தேவை என்றால் அறிவு தான் தேவைத்தார். இந்த ஆன்மா என்பது இருக்கிறது, எனக்கு ஆன்மா இருக்குது. ஆமாம், அதுக்கு பேர் ஆன்மா நான் வச்சிருக்கிறேன். இந்த ஆன்மா என்பது என்னவென்றால் எனக்குள்ளாக இருக்கின்ற ஒரு ஆக்டிவேட்டிங் ஃபோர்ஸ். அது புறத்திலிருந்து கொடுக்கப்படுவது அல்ல. இதை நான் சிந்திக்கும் போதே தெரிஞ்சுக்கிறேன். அப்போ நான் என்னை அறிவது என்பது புற உலகிலே ஏதோ ஆகாயத்தில் அந்த பூமிக்கு அடியில் வெவ்வேறு லோகங்களில் அது ஏதோ ஒரு சக்தியோடு ஒரு பிரபஞ்ச சக்தியாக மிதந்து கொண்டு இருக்கிறது என்பது அல்ல. அது எந்த சக்தியானாலும் என்னுள்ளே தான் இருக்கிறது. இந்த இயற்கையை கடவுள்னு சொன்னால் கூட மறுக்கிறார் அவர். இந்த எல்லாம் இயற்கையின் விளைவுன்னு சொன்னால் கூட அது ஒரு கடவுள் தன்மை இருப்பதை வந்து அவர் கழட்டி விட்டுறார். இது எல்லாமே வந்து ஒரு பொருள் சார்ந்த அடிப்படையில் தான் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அங்கே அது சேருது விலகுது, அதில் கிடைக்கிற எஃபெக்ட் தான் இருக்குதுன்றார். அப்போது இவர் சமூக தளத்தில் தான் தன்னுடைய ஞானத்தை வந்து பெறுவதாக தெரிகிறது. ஒரு சமூக ஞானியாகத்தான் இவர் வந்து நம்ம கண்ணுக்கு முன்னால் இங்கே தட்டுப்படுறாரு. இவர் தொடர்ந்து ஏன் இந்த ஆன்மாவை மறுக்கிறாருன்னா,
இந்த ஆன்மா தான் வந்து இந்து மதத்தினுடைய அஸ்திவாரம் நினைக்கிறார். இந்து மதத்தை வந்து ஏன் இவ்வளவு கடுமையாக சாடுகிறார் என்றால், அதில் பல கற்பனையான கடவுள்கள் எல்லாம் உருவாக்கப்பட்டு அவர்களை எல்லாம் வைத்து வந்து இந்த மக்களை வந்து அது அடிமைப்படுத்தி இருக்கிறது அப்படின்றது அவருடைய கோட்பாடு. அதில் அதை கவுண்டர் பண்ணுறதுக்கு வந்து பாருங்கள், அது உள்ளுக்குள்ளேயே போய் சில சமயம் வந்து இந்த கேம் விளையாடுறார் அவர். இப்படின்னா ராவணனை வந்து பெரிய ஆளாக்குறார், ராமனுக்கு எதிராக ராவணனை கொண்டு வர்றாரு. இப்படி நிறைய கேள்விகளை எழுப்புறாரு. சில உருவங்கள் எதெல்லாம் வில்லனாக காட்டப்படுகிறதோ அதை வந்து அதில் இருக்கக்கூடிய அந்த கதாநாயகத்தன்மையை எடுத்து காமிக்கிறார். ரொம்ப ரொம்ப ஆழமாக வாசித்து அவர் வைத்த விமர்சனங்கள்லாம் வந்து இன்றைக்கி ஒருவேளை ஆர்த்திக நண்பர்களுக்கு வந்து வலிக்கலாம். ஆனால் அந்த கேள்விக்கான பதிலை நம்ம சொல்ல வேண்டியது. அவர் கொஞ்சம் முரட்டுத்தனமாக தன்னுடைய கேள்விகளை முன்வைத்திருக்கிறார். நான் ஒரு திருமணத்துக்காக போகிறேன், 2 சாதி மறுப்பு திருமணம். அந்த திருமணம் வந்து 2 வெவ்வேறு சாதியை சேர்ந்தவங்க. எங்கடா நடக்குதுன்னு பார்த்தா சாதி மறுப்பு திருமணம், பெரியார் சாதி மறுப்பு திருமண மையம். பெரியாருடைய அடிப்படையில் ஒரு சட்டத்தையே உருவாக்கி சாதி மறுப்பு திருமண மையம் என்பதை வந்து அங்கீகரிக்கக்கூடிய அளவிற்கு ஒரு லீகல் ஸ்டேட்டஸை கொடுத்துருக்காருன்னா எப்படிப்பட்ட ஒரு புரட்சிகரமான சிந்தனை இருந்திருக்க வேண்டும். அந்த சிந்தனைகளுக்கு அடிப்படை வந்து அவருடைய அந்த நாத்திக சிந்தனை தான். நாத்திக சிந்தனை அவர் சொல்லார், நான் வேணுமா கடவுளை திட்டுறேன்னா எனக்கு என்ன அவர் எதிரியா, அதை பற்றி எனக்கு தேவையே இல்லை. அதை வச்சுக்கிட்டு நீங்கள் வியாபாரம் பண்ணுறீங்க, அதை வச்சுக்கிட்டு நீங்கள் அரசியல் பண்ணுறீங்க. அதை கடவுள் பேரை சொல்லக்கூடிய பல பேர் வந்து நேர்மையே இல்லாதவங்களாக இருக்கிறாங்க. அப்படின்னும் போது நாத்திகத்தின் அறம் என்னன்ற ஒரு கேள்விக்கும் பதில் சொல்கிறார். அது நாத்திகத்தின் அறம் என்பது ரொம்ப சிம்பிளாக ஜீசஸ் சொன்ன மாதிரி சொல்கிறார். உனக்கு எந்த தீமையெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு உனக்கு எதெல்லாம் நிகழக்கூடாதுன்னு நினைக்கிறியோ அது நீ மற்றவர்களுக்கு செய்யாமல் இருப்பாயாக. இது பேசிக்காக தான். அப்போ அன்பு செய் என்பது வந்து இதுதான். அன்பு என்பதுக்கு வந்து ஒரு மறைமுகமான டெஃபனேஷன் என்னக்க, நமக்கு எந்த தீமைகள் வரக்கூடாது என்று நினைக்கிறோமோ அந்த தீமையை பிறருக்கு செய்வதை பற்றி யோசிக்கக்கூட கூடாதுன்றது இது ஒன்று. 2வது, சமத்துவ சமுதாயம் இல்லாமல் ஏன் கடவுள் படைத்தான்னு கேட்குறார். எவ்வளவு ஏற்றத்தாழ்வுகள். அப்போ சமூக அவர் நிறைய ரஷ்யா போய் பார்க்குறாரு, அவர் அங்கேயே ஒரு தங்கிலாம் கூட யோசிக்கிறார், சைனாவை பற்றி படிக்கிறாரு. அப்போல்லாம் வரும்போது அந்த கம்யூனிஸ்ட் ஃபிலாசபியை வந்து உள்வாங்கிக்கிறார். அது ரொம்ப அதே மாதிரி அம்பேத்கருடைய தத்துவங்களும் விளக்கங்களும் ஒத்து வருது. அப்போது வந்து அம்பேத்கர் சொல்கிறாரு, அம்பேத்கர் ரொம்ப சந்திக்கிறாரு, நீங்கள் நிறைய பௌத்தத்தை ஆதரித்து பேசுகிறீர்கள், நானும் பௌத்தம் தான் தீர்வாக இருக்க முடியும்னு நினைக்கிறேன். அதில் நம்ம 2 பேரும் பௌத்தர்களாக மாறிடலாமான்னு கேட்டபோது, இல்லை நீங்கள் வேணால் போய் மாறிக்கங்க, நான் வெளியில் போய்ட்டால் வேற்று மதத்தினராக ஆகிவிடுவேன், அங்கிருந்து இந்த மதத்தை வந்து நான் விமர்சனம் பண்ண முடியாது, நான் என் மதத்துக்குள்ளே இருந்துக்கிட்டு விமர்சனம் பண்ணால் தான் அந்த விமர்சனத்துக்கு ஒரு வேல்யூ இருக்கும் அப்படின்னு ஒரு புத்திசாலித்தனமான பதிலை கூட அவர் சொல்லியிருக்கிறார். அப்போது இதெல்லாம் தான் எனக்கு தோணுது. இந்த மாதிரி ஒரு சாருவாகன் வந்து பெரியாருக்கு பிறகு யார் என்று அடையாளம் காணப்பட முடியவில்லை. நல்லா யோசிச்சு பாருங்கள் நண்பர்களே. ஒருபுறம் ஆன்மீகவாதிகள் பயங்கரமான வெவ்வேறு விஷயங்களை சொல்லக்கூடிய ஆள்லாம் இருக்கிறாங்க. அதுக்கு மறுப்பு தெரிவித்து பேசிய பெரியார் மாதிரியான ஒரு ஆளுமை தமிழகத்தில் வந்து இருக்கிறதா எனக்கு தெரியல. ரொம்ப அவரை ஃபாலோ பண்ணுறவங்களும் இருப்பாங்க, அவரால் வந்து ஈர்க்கப்பட்டவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க, பெரியாரிஸ்டாக நிறைய பேர் இருப்பாங்க. ஆனால் அந்த வீரியத்தோடு ஒரு தத்துவ முனைப்போடு அதற்கு ஒரு எதிர் நிலையில் நின்று பேசக்கூடிய ஆளுமைகள் வந்து உருவாக முடியுமா என்பது கேள்விக்குறி. ஏனென்றால் வேதாந்த ஆரிய அந்த தத்துவங்களுடைய வீழ்ச்சிகள் வந்து மிக பலமாக இருப்பது மட்டுமல்ல, எல்லாம் அரசியல் படுத்தப்பட்டு விட்டன என்பது கூட நமக்கு கவனிக்க வேண்டியதாக இருக்கிறது. எந்த ஃபிலாசபியுமே வந்து நீதி அறம் குறித்து பேசாமல் இருக்க முடியாது. அப்போ இவருடைய ஃபிலாசபி வந்து நீதி என்பது வந்து எல்லோருக்கும் பொதுவானதாக இருக்க வேண்டும் என்பதுதான். உனக்கு ஒரு நீதி அவருக்கு ஒரு நீதி இருக்கக்கூடாது. அதாவது வர்ணாசிரம தர்மத்தை கடுமையாக சாடுகிறார் இந்த தருணத்தில். அப்போ சமநீதி கிடைக்க வேண்டும் என்பதில் அவர் ஆசையோடு இருந்தாலும் அந்த சமுதாயத்தில் அவ்வளோ ஏற்றத்தாழ்வுகளை பற்றி பார்த்து ரொம்ப வருத்தப்படுறார். அவர் ஒழுக்க வளர்ச்சிக்கு பயனில்லாதவர்களை வந்து ஒழிக்கணும். அப்போ என்ன செய்யணும், ஒழுக்க ஈனரை துரோகிகளை ஒழிக்கும் பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட வேண்டும். அதை போல் சொல்கிறார், சுயநலம் இல்லாமல் வாழ்பவர்கள் அவங்களுக்கு சமூகத்தில் முக்கியத்துவம் தரணும். சுயநலம் இல்லாமல் வாழ்றது கேவலப்படுத்துது. இப்போ நிறைய பேர் வந்து உடனே அவதூறுகளை கிளப்பி அவங்கள வந்து அசிங்கப்படுத்த ட்ரை பண்ணுவாங்க. ஒழுக்கமும் அன்பும் இல்லாமல் போயிடுச்சுன்னா இந்த சமுதாயமே நமக்கு வேண்டாம் அப்படின்றாரு.
பெரியார் வந்து பர்சனலாக பார்த்தாக்க அவரே சொல்கிறார், ஒழுக்கம் அன்பு என்பது வேறு, புற உலகில் நீங்கள் பார்க்குற விஷயம் வேறுட்டார். அதாவது நான் 10 நாளைக்கு ஒரு தான் குளிப்பேன், அது கூட எனக்கு கம்பல் பண்ணி கொண்டு போய் உட்கார வச்சு குளிக்க வைப்பாங்க. அப்புறம் எண்ணெய் தேய்ச்சிலாம் குளிக்க மாட்டேன், என் தங்கச்சி தலையில் ஊற்றிடும், ஏன்னா வேறு வழி இல்லாமல் குளிப்பேனா அப்படின்றார். ஐயா ரொம்ப அழுக்கானவர், அவர் அசிங்கமானவர், மூத்திர சட்டி தூக்கி நகர்ந்தார். நான் யோசிச்சு பார்க்குறேன், ஒரு 90 வயசில் ஒருத்தன் இது தன்னுடைய கொள்கைகளை வந்து, கொள்கை என்ன பெரிய கொள்கை, இதுதான் கொள்கைன்னு சொல்ல, யோசிங்கடா அப்படின்னு சொல்கிறார். அறிவை பரப்புவதே தன்னுடைய இந்த வாழ்க்கையினுடைய கடமையாக கொண்டு வந்து ஒருத்தர் நடந்திருக்கிறார்னா எப்படிப்பட்ட ஒரு உள் நோக்கம் அவருக்கு இருந்திருக்க வேண்டும் என்று பார்க்குறோம். அவர் ஒரு பக்கம் டேஷிங்காக பண்ண விஷயங்களை வச்சுக்கிட்டு மட்டுமே வந்து அந்த எதிர்த்தரப்பு வந்து, அதாவது உங்களுக்கு தெரியாது, ஒரு பாலிட்டிக்ஸை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க. கடவுள்கள் மூலமும் புராணங்கள் மூலமும் மெட்டாஃபிசிக்ஸ் அப்பாறை தத்துவங்கள் மூலமாகவும் போதிக்கப்பட்ட அறங்கள் எல்லாம் தோற்றுவிட்டன. இன்றைக்கி உலகத்தில் வந்து அந்த அறங்கள்லாம் நிற்கலையே, ஜெயிக்கலையேங்க. அதற்கு பதிலாக கோயில் கட்டுறது என்பதும், கடவுள் பெயரை சொல்வது என்பதும், அதன் பெயரால் வியாபாரங்கள் செய்வது என்பதும், ஏமாற்றுவது என்பதும், சாமியார்கள் எல்லாம் வந்து பிரம்மாண்ட நாயகர்களாக மாறுவதும், இதெல்லாம் வந்து என்ன விஷயம்? அறம் எங்கே போச்சுட்டார்? மதம் தோற்றுவிட்டது என்பதை வந்து ஆணித்தரமாக தெரிவிக்கிறார். மதம் எங்கு தோற்று விடுகிறது என்று பார்த்தால் அது அறத்தின் வீழ்ச்சியால் தோற்று விடுகிறது. நீங்கள் கற்பனையில் 1000 கடவுள்களை வச்சுக்கலாம், இல்லை நம்பிக்கை வச்சுக்கலாம், ஆனால் அறம் தோற்று விடும் பொழுது அங்கு எந்த கடவுளும் வருவதாக தெரியவில்லை. இந்த கர்ம வினை பயனெல்லாம் வந்து கடுமையாக விமர்சனம் பண்ணுறாரு. இந்த ஜென்மத்தில் அடுத்த ஜென்மன்றதே ஒரு நம்பிக்கை இல்லை. இங்கே பண்ண பாவங்களுக்கு அடுத்த ஜென்மத்தில் போய் எங்கே அனுபவிக்கிறது, அதுவும் சம்மந்தமில்லாத ஒரு உடலில் போய் புகுந்துக்க முடியுமா? இது என்ன, இது டிசைன் ஆர்கியூமெண்ட்லாம் அவர் கொஞ்சம் கூட ஏற்படுத்தாகல, அதுக்கு நிரூபணங்கள் இல்லைன்றது தான் உண்மை. அப்போ கராரான ஒரு பகுத்தறிவுவாதியாகத்தான் தன்னை கடைசி வரை வைத்து கொண்டார் அவர். எந்த இடத்துலையும் காம்ப்ரமைஸே பண்ணல அவர். ஆனால் ஐ திங்க் 1956 வந்து பேசிய பொழுது சில விஷயங்கள் எனக்கு தெரியவில்லைன்னு சொல்லியிருக்காரு. 1986 அவர் வந்து பேசியிருக்கார், சொற்பொழிவு விடுதலையில் வந்திருக்குது. மக்களுக்கு ஆத்திகம் எது நாத்திகம் எது என்ற வேறுபாடு தெளிவாக தெரியவில்லை. நாத்திகம் என்றால் கடவுள் இல்லவே இல்லை என்று சொல்லுபவர்கள் மட்டும்தான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்படி இல்லை. அது பெரியார் சொல்கிறாரு, தன்னை பற்றி சொல்கிறாரு, என்னால் கடவுள் என்ன எப்படிப்பட்டது என்று புரிந்து கொள்ள இன்றைக்கும் முடியவில்லை. புரிந்து கொண்டு இருப்பதாக சிலர் பொய் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அவங்ககிட்ட தான் சண்டை போடுறேன். கடவுள் எது என்பதை பற்றி நான் அதிகமாக கூட கவலைப்படவில்லை. ஆனால் கடவுள்களை உருவாக்கி மக்களை ஏமாற்றுகிறார்களே, அவர்களிடத்தில் தான் நான் வந்து கேட்கிறேன். நான் கடவுள் வேலை எனக்கு எந்த விரோதமும் இல்லை, இருந்தால் இருக்கட்டும், அதுதான் அந்த வசனம் தான், இருந்தால் நல்லா தான் இருக்கும், இருக்கட்டும். ஆனால் கடவுள் என்ற பெயரில் வந்து ஊரை ஏமாத்துறதை தான் வந்து நான் வந்து எதிர்க்கிறேன். அதே மாதிரி இதிகாச வேத சாஸ்திரங்களை ஒப்புக்கொள்ளாதவர்கள் தான் நாத்திகர்கள். வேத அதிகாரத்தை ஒத்துக்கொள்ளாதவங்க தான் நாத்திகர்கள். இதுதான் புத்தர் வந்து புத்தியை கொண்டு யோசித்ததால் தான் புத்தர் அவர் புத்தியை வைத்து கொண்டு தான் வந்து அலசி பார்த்தார்கள். இவங்கெல்லாம் நாத்திகர்கள் ஆகிட்டாங்க. அப்போ புத்தியை பயன்படுத்தி அதிகாரத்தை கேள்வி கேட்பவர்கள் எல்லாம் ஒரு விதத்தில் நாத்திகர்களாகத்தான் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். அந்த வகையில் தான் என்னுடைய நாத்திகமும் அமைகிறது அப்படின்னு சொல்கிறார். அதில் ஒரு விஷயம் பார்க்குறேன், கடவுளுடைய தன்மை என்ன என்று எனக்கு இன்றைக்கு தெரியவில்லைன்னு சொல்கிறார். ஒருவேளை அவர் அது ரொம்ப ஆர்வத்தோடு தேடி இருப்பார். அவர் எதையும் வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டு பேசலையே, ரொம்ப ஆர்வத்தோடு அவர் தேடி இருக்கிறார். அப்போ அறுதியிட்டு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்றால், கடவுள் என்று ஒன்று இருக்குமானால் அது அறமாகத்தான் இருக்க முடியும் என்று பெரியார் கருதுவதாக எனக்கு படுகிறது. ஏனென்றால் பெண்களுக்கான உரிமைகள் குறித்து அவரோட யாரும் பேசுனதில்லை. பெண் ஏன் அடிமையானன்ற புத்தகம் வந்து நம்ம எல்லாரும் தெரியும். ரொம்ப ஆணித்தரமான கேள்விகளை வச்சு இன்றைக்கி வந்து பெண் விடுதலை என்பது சாத்தியப்பட்டு கொண்டிருக்கிறது. இன்றைக்கி உலகமயமாதில் கார்பரேட்டைசேஷனில் பெண்களுக்கு உரிமை வந்துருச்சுன்னு சொன்னாலும் கூட அப்படிலாம் ஒன்றும் கிடைச்சிடல. சமூக முன்னெடுப்புகளால் தான், பல்வேறு போராட்டங்களால் தான் அது சாத்தியமாகி வருகிறதுன்றதும் தெரியும் நமக்கு.
அங்கே பெரியார் வந்து மல்டி டைமென்ஷனலாக யோசிச்சிருக்கிறார். அவருடைய ஃபிலாசபியில் வந்து மண் சார்ந்தது, மக்கள் சார்ந்தது, அனைவருக்குமான நீதி சார்ந்தது, அந்த அன்பு சார்ந்தது. இப்படி தான் நான் பார்க்குறேன். இந்த கடவுள் மறுப்பு என்ற ஒரு விஷயம் வந்து என்றைக்குமே அது இந்த டொமைனுக்கே வரதில்லை. இந்த கடவுள் சிந்தனையில் பேசுகிறவங்க, நான் ஆன்மாவை ஒளியாக கண்டேன், நான் இறைவனை சேர்ந்தேன், பிரபஞ்சத்தில் இருக்கிறேன் அப்படின்றதெல்லாம் ரைட்டு. நீங்கள் போயிட்டீங்கன்னா பேரன்பாக இந்த மக்களுக்கு என்ன நீங்கள் கொடுக்க போகிறீர்கள்? இந்த மக்கள் வந்து அத்தனை பேரும் பாவிகள் என்று தான் கருதி கொண்டிருக்கிறீர்களா? அந்த கேள்வியை நம்ம முன்வைக்க வேண்டியதாக இருக்குது. அப்போ இந்த மனித பிரிவை ஈனப்பிரிவாக கருதவில்லை அவர். ஆன்மீக தளத்தில் அப்படி ஒரு கருத்து இருக்குது. இது அத்தனையும் உடைத்தால்தான் இந்த சிந்தனை சிறகடித்து பறக்க வேண்டும் என்றால், அறிவு கூர்மையடைய வேண்டும் என்றால், இம்மாதிரியான வேலிகளை எல்லாம் அகற்ற வேண்டும் என்று புரிந்து கொண்டு தான் வந்து அவர் வந்து இது அத்தனைக்கான உடைப்பு வேலையை பார்த்துருக்கிறார். அந்த வகையில் ஒரு போஸ்ட் மாடர்ன் டீகன்ஸ்ட்ரக்ஷனிஸ்டாகவும் இருக்கிறார், இன்னொரு வகையில் சாருவாகனாகவும் இருக்கிறார். ஆகையால் தான் அவர் நவீன சாருவாகன் என்ற பெயரில் நான் கட்டுரை எழுதியிருக்கிறேன். இது குறித்து நிறைய பெரியார் குறித்து நிறைய பேசிக்கிட்டே இருக்கலாம். எக்கச்சக்க ஒரு வால்யூம் நிறைய இருக்குது. படித்து பார்த்துட்டு பேசினா இன்னும் சிறப்பாக இருக்கும். நிச்சயமாக உங்கள் கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. வணக்கம்.